பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே எந்திரிச்சு வீட்டு வாசல்ல கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு. இந்த வாட்டி கலரிங் எதுவுமே பண்ணல. ரொம்ப சிம்பிளா தான் பண்ணியிருந்தோம். கலர் பொடி எதுவும் வாங்கல. ஒரு 2 பானை மட்டும் வாங்கியிருந்தோம். பொங்கல் வைக்கிறக்கு. ஒரு வெள்ள பொங்கல் வைக்கிறக்கும், சக்கரை பொங்கல் வைக்கிறக்கும். அதுவுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. சைடா வந்துட்டு பொங்கல் வச்சுட்டு, கூட வந்துட்டு வடைக்குமே வந்துட்டு பருப்பு வடைக்கும், உளுந்த வடைக்கும் ஊற வச்சிருந்தேன். அதுவுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எல்லாமே அரைச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு 10:00 மேல வடையும் சுட ஆரம்பிச்சாச்சு. ஒரு 10:30 போல வந்துட்டு சாமிக்கு படைச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே வந்துட்டு வடையும், அது கூட பொங்கல் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதுக்கிடையில என் பையன் வந்துட்டு நான் தெரியிறேனான்னு கேட்டு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் 12:00 மேல லஞ்ச் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கிற எல்லா காயுமே போட்டு சாம்பார் ரெடி பண்ணிடலாம்னு பார்த்தேன். இல்லாட்டி காய்கறியுமே ரொம்ப கம்மியா தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா, இன்னைக்கு ஊருக்கு போ வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சாதம் வச்சுட்டு, அது கூட ரசமும் வச்சுட்டேன். எல்லா காயுமே போட்டு சாம்பார் வச்சுட்டேன். இந்த சாம்பார் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வகை பொரியல் செய்வேன். ஆனா, இந்த தாட்டி வந்துட்டு சிம்பிளா 2 தான் செஞ்சிருந்தேன். சரி, ஊருக்கு வேற போ வேண்டியதா இருக்கு. வேஸ்ட்டா போயிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா, மஞ்ச பூசணி பொரியலும், கூட வந்துட்டு வாழைக்காய் பொரியலும் ரெடி பண்ணிட்டு, அப்பளம் வறுத்துட்டு, அது கூட வந்துட்டு காலையில சுட்ட வடை இருந்துச்சு. அதுவுமே வச்சு லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்னைக்கு ஊர்லேருந்து அப்பா, அம்மா, தங்கச்சி, அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்திருந்தாங்க ஊருக்கு போறனால. அதனால அந்த பேக்கிங் வேலையுமே முடிச்சுட்டு, ஒரு 3:00 மேல ஊருக்கு கிளம்பிட்டோம். இனி நாளைக்கு ஒரு விலாக்ல பார்க்கலாம். பாய்.